என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. கவர்னருக்கு எதிரான வழக்கு மிக காரசாரமாக போயிருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு 4 மூத்த வழக்கறிஞர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட கவர்னர் மீது மிக கடுமையான அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு 8 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் இறையாண்மை மிக்க சட்டமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு மசோதாக்கு கூட நீங்கள் கையெழுத்து போடாமல் ஒப்புதல் கொடுக்காம நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? குறிப்பாக இந்த கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் என்ன சார் அப்டேட்? கவர்னருக்கு இந்த 3 பவர் என்ன அந்த டைம்ல கவர்னருக்கு இருந்ததோ அதே பவரை தான் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா திங் நடக்குது. டிபேட் என்ன நடக்குது? as soon as possible இருக்கணுமா இல்ல காலவிதி கொடுக்கணுமா? 6 மாசம் 3 மாசம் அதுக்குள்ள அசன் கொடுக்கிறது வித்ஹோல்ட் பண்றது செக் பீரியட் கொடுக்கணுமான டிபேட் வருது. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இந்த டைமே வேணாம், as soon as possible. பாக்கெட் விட்டோனா என்ன? பாக்கெட் விட்டோக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்னர் வச்சிருந்த காலவிதி தான். 3 வருடங்கள் பில்ஸ் மூவ் பண்ணாம இருந்தார்ல, அதான் பாக்கெட் விட்டோ. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பவரை நீங்க செலுத்தணும். ஆமா, அந்த பவரை யூஸ் பண்ணி நிறுத்தக்கூடாது. பியூரோக்ராட்டிக் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் வார்த்தையை. ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் லேட் ஆகுங்கன்னு. நீங்க கவர்மெண்டோடைய சட்டங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாரையுமே சீக்கிரமா தான் கிளியர் பண்ண சொல்லுது. ஆனா எங்கேயுமே காலவிதி பெருசா கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுக்காத பொழுது என்ன ஆகுது? கூடிய சீக்கிரம் பண்ணணுன்றத காலதாமதமாக பண்ணக்கூடிய ஒரு மாடலில் தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் கவர்னர் பண்ணியிருக்காரா? எக்ஸாக்ட்லி. அவங்க அரசாங்கம் இருக்கும்போது கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவரால் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியல. கன்வீனியன்ட்டாக எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வரலாம்னு சொன்னால் கவர்னர் மேலே பழிய போட்டு கவர்னர் அப்ரூவ் பண்ணல, கவர்னர் கிட்ட நிலுவையில் இருக்கு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம், அதை பாருங்கன்னு பேசக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சிஎம்ஏ சொல்றாரு, நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், தயவு செஞ்சு RN ரவியை நீங்கள் மாற்றிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு சிஎம் பல இடங்களில் பேசியிருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் கவர்னர் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் கவர்னர் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நாம பஞ்சாப்லயோ தமிழ்நாட்டிலையும் பேரலல் கவர்மெண்ட்டாக தானே நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னர் மேல சார்ஜ் இருக்கும்போது இன்டைரக்டா பிரைம் மினிஸ்டர் மேல வைக்கிறாங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், ஐ எம் வெரி ஷுர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி செயல்படணும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த பாயிண்ட்ல நான் இன்னைக்குமே அக்ரி பண்ண மாட்டேன். கவர்னரே நினைச்சு நம்ம சென்டர்னாலே நம்ம எந்த பில்லையும் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா அப்போ எல்லா 29 ஸ்டேட்டுக்கும் கவர்னர்ஸ் எல்லாரையுமே டைரக்ட் பண்றாங்களா என்ன? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான வழக்கு மிக காரசாரமாக போயிருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு 4 மூத்த வழக்கறிஞர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு கவர்னர் தரப்பால் சரிவர பதிலே சொல்ல முடியல. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தரப்பு விளையாடி இருக்காங்க, வாத திறமையின் மூலமாக விளையாடி இருக்காங்க. அட்டர்னி ஜெனரலால இதற்கு பதிலே சொல்ல முடியல. இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட கவர்னர் மீது மிக கடுமையான அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு 8 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் இறையாண்மை மிக்க சட்டமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு மசோதாக்கு கூட நீங்கள் கையெழுத்து போடாமல் ஒப்புதல் கொடுக்காம நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த ஃபைல்ஸை கிடப்பில் போட்டிருக்கீங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன்ஸையும் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் என்ன சார் அப்டேட்? என்ன உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு? அந்த வழக்கினுடைய பின்னணியை எங்களுக்காக சொல்லுங்கள் சார். டெஃபினட்டாக தாமரை, கவர்னர் வெர்சஸ் சிஎம் அப்படிங்கிறது கொள்கை ரீதியிலையும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ மக்கள் ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் சில அப்சர்வேஷன்ஸ் கவர்னருக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வருது. நம்மளோட அப்சர்வேஷன்ஸை பார்க்க முடியுது. பேப்பர்ஸில் வந்தது, ப்ளஸ் லைவ் லா மாதிரியான கோர்ஸ் நடக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இணையதளத்துலேயும் வந்தது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இஷ்யூ ஏன் இப்போ க்ராப் அப் ஆகுதுன்றது தான் பாயிண்ட். கவர்னர் வெர்சஸ் சிஎம்ங்கிறது எந்தெந்த ஸ்டேட்டில் ரீஜனல் பார்ட்டி இருந்து நேஷ்னல் பார்ட்டி இருந்தால், சம்டைம்ஸ் கோயலேஷன் கவர்மெண்ட்டே இருந்தாலும் ரீஜனல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சர்டன் டைம்ஸ் கவர்னர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸை நம்ம பார்த்துருக்கோம்.
பட் கவர்னர் ஆசச் அவருடைய பவர்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலாக பில்ஸ் பொறுத்த வரைக்கும், மசோதா பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே பல ப்ராமிஸ் வந்து மக்களுக்கு பண்ணுறாரு. டெஃபினட்டாக அது நிறைய ப்ராமிஸ் வந்து நம்மளே விமர்சிக்கிறோம். ஒரு சில பேர் வந்து ஆதரிக்கிறவங்க வந்து பிரமாதமான ஸ்கீம்னு சொல்கிறாங்க, எதிர்க்கிறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து அதை வந்து ஆதரிக்க போகிறது கிடையாது. பட் ஆல் செட் அண்ட் டன் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து பதவிக்கு வரும்பொழுது பீப்புளோட வில்லுக்கு தான் வராங்க. பீப்புள் வில், அவங்க ஓட் பண்ணுறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அதனால வராங்க, நிறைவேற்றுறாங்க. வில் ஆஃப் த பீப்புள் ஷுட் பிகம் அ பில் ஆஃப் த ஸ்டேட். இதுதான் என்னுடைய பாயிண்ட். இன்னைக்கு ஸ்டாலின் சார் வந்திருக்காரு, நாளைக்கு இன்னொரு பார்ட்டியோட லீடர் வந்து சிஎம் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் காலத்தின் கட்டாயத்தில் அவங்க வராங்க. பட் தே மேக் சம் ப்ராமிசஸ் அண்ட் கம் டு த பவர். ஸோ தே ஹேவ் டு ஃபுல்ஃபில் இட். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், ஐ லைக் இட் ஆர் நாட், கண்டிப்பாக வந்து பில் பாஸ் பண்ணுறது இட்ஸ் அ நார்மல் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆஃப் அ ஸ்டேட். ஒரு எலக்டோரல் கவர்மெண்ட்டுக்கு அது கடமையும் கூட. இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ். வேற என்ன பிஸ்னஸ்? அங்கே உட்காந்துட்டு சார்ஜஸ் பண்ணிக்கிறத தாண்டி, சண்டை போட்டுக்கிறத தாண்டி மக்கள் நலம் தான் முக்கியம். அண்ட் தமிழ்நாடு ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட், நாட் நவ். காமராஜர் காலத்திலேருந்து எம்ஜிஆர், கலைஞர் சார், அம்மா காலத்திலேருந்து எல்லாருமே, எடப்பாடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே மக்களை சார்ந்து, சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்து மற்ற ஸ்டேட்டில் பண்ணாததை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து பில்ஸ் பாஸ் பண்ணி அந்த பில்ஸை அசென்ட்டுக்கு அனுப்புகிறாரு. ஆர்டிகல் 200 படி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே எம்எல்சி கிடையாது, மேலவை கிடையாது, கலைச்சிட்டாரு. இங்கே எம்எல்ஏ மட்டும்தான். எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து பாஸ் பண்ணி அந்த பில்லை அனுப்புகிறாங்க. வில் ஆஃப் த பீப்புள் பிகம்ஸ் பில் ஆஃப் த அசெம்பிளி ஹவுஸ். அந்த பில்லுக்கு கவர்னரோட பவர் வந்து 3 பவர் தான். தாமரை என்ன சார் பண்ணணும்? 3 பவர். ஏ, அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும், அசென்ட், ஆர் வித்ஹோல்ட் பண்ணணும். அதாவது நிராகரிப்புன்னு எடுத்துக்கலாமா? நிறுத்தி வச்சு ரிட்டர்ன் அனுப்பணும். ஓகே, நிறுத்தி வச்சாலே ரிட்டர்ன் அனுப்பணும். நீங்கள் வண்டி நிறுத்தணும்னா பிரேக் போடணும், பிரேக் போட்டால் வண்டி நிற்கும், அப்படிதான். ஓகே, அப்போ வித்ஹோல்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அனுப்பணும். ஓகே, சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும். அப்சர்வேஷன்ஸோட அனுப்பணுங்கிற பாயிண்ட்டும் இருக்கு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வித்ஹோல்ட் பண்ணி அனுப்ப முடியாது. நீங்கள் சில அப்சர்வேஷன்ஸோட அனுப்பிச்சிங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும். இது வந்து சென்ட்ரல் ஆக்டில் இருக்குது, இது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருந்தால் கூட ரிப்பக்னன்சி இருக்குது, தயவு செஞ்சு இதை சரி பண்ணுங்க, நாளைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இஷ்யூஸ் வரும். இந்த ரிப்பக்னன்ஸ்னா என்ன சார்? ரிப்பக்னன்சினா வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில மேட்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கரெக்ட், கல்வி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், எந்தெந்த சட்டமெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேட்டர் இருக்கும்போது சர்டன் டைம்ஸ் ஓவர்லேப் ஆகும். ஓகே, ஸ்டேட் சென்டர் பாஸ் பண்ண வேண்டிய ஆக்டை ஸ்டேட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை நல்லிஃபை பண்ற அதிகாரம் கவர்னருக்கு இருக்குல்ல? கவர்னருக்கு அப்சர்வேஷன் கொடுத்து திருப்பி அனுப்பணும். ஓகே, ரிப்பக்னன்சி இருக்குங்க, இந்த ரிப்பக்னன்சி சரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய பவர் இன்னைக்கும் இருக்கு, என்னைக்கும் இருக்கும். சரி, அதுதான் கவர்னரோட ரோலே. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடுல வந்து பாஸ் பண்ற பில்ல கவர்னருக்கு அனுப்பும் பொழுது அவருக்கு 3 பவர் தான். ஏ, அசென்ட் டு த பில், ஒப்புதல் கொடுக்கிறது. 2வது வித்ஹோல்ட் பண்றது. 3வது வந்து பில்ல வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்றது. இந்த 3 பவர் தான் இருக்கு மசோதாக்கள் பற்றி. இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நீங்க வந்து அசென்ட் கொடுத்தீங்கன்னா வித்ஹோல்ட் பண்ண முடியாது, பிரசிடென்ட்க்கு அனுப்ப முடியாது. வித்ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ண முடியாது. பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அசென்ட் கொடுக்க முடியாது, வித்ஹோல்ட் பண்ண முடியாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்னன்னா 3 பவருமே ஒண்ணா இயங்காது. 3 பவருமே செப்பரேட்டா தான் இயங்கும். ஏதாவது ஒண்ணு தான் பண்ண முடியும். கரெக்ட், எக்ஸாக்ட்டா ஏதோ ஒண்ணு தான் பண்ண முடியும். ஏன்னா ஆர்டிகல் 200 படித்தவங்க, சட்ட மாணவர்களாக இருக்கலாம், ஈவன் யூபிஎஸ்சியில் படிக்கும்போது கூட பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி வருது, அதை படித்து தான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி இருக்கும்போது இந்த பவர்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆர்டிகல் 200 நிறைய பேருக்கு புரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த இஷ்யூ இருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டில், இதை வச்சு ஆர்டிகல் 200 புரிஞ்சுக்கலாம். என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பவரையும் தனித்தனியாக செயல்படுத்த முடியுமே தவிர 3 பவரையும் சேர்த்து செயல்படுத்த முடியாது. அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அது வந்து கான்ஸ்டியூஷனோட இன்டென்ஷனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மசோதாவை நிறுத்தி வச்சுட்டு அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பலாமா, அனுப்ப முடியாதா? மசோதாவை நிறுத்தி வச்சுட்டு ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாது. டைரக்டா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வருது கைக்கு, ஓகே பாக்குறீங்க, ஓகே இது வந்து ரிப்பக்னன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சு விட்டுறலாம், லெட் ஹிம் டிசைட் த மேட்டர்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறலாம். இல்லையா வித்ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க திருப்பி ரிட்டர்ன் அனுப்பலாம். சரி, 3வது வந்து அசென்ட் கொடுத்துக்கலாம். இந்த 3 சாய்ஸை தவிர வேற எந்த சாய்ஸையும் எக்ஸஸ் பண்ண முடியாது கவர்னர். The question here is,
ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ டு ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ டு ஆர்டிகல் 200 as soon as possible எதுக்குள்ள இதை ஒப்புதல் கொடுக்கணும், எதுக்குள்ள இதை வித்ஹோல்ட் பண்ணணும், எந்த டைம்க்குள்ள இதை பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ டு ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சேஸ் as soon as possible. இந்த as soon as possible வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் லண்டனில் படிச்சுட்டு கிரேசனில் படிச்சுட்டு இந்த ஆர்டிக்கலை வந்து கொண்டு வரும்பொழுது பல கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணுறாரு. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஜெர்மன் லா, இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷன், ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன், காமன் லா ஜூரிஸ்டிக்ஷன், சிவில் லா ஜூரிஸ்டிக்ஷன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அந்த ப்ராசஸை செட் பண்ணுறதுக்கு கடினமாக உழைக்கிறாரு. அப்போ ஆர்டிகல் 200 பற்றி எந்த அளவுக்கு டீட்டெயிலாக யோசிச்சிருப்பாரு. அப்போ ஆர்டிகல் 200 ஃபிட்மெண்ட் கொண்டு வரும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 200க்கு முன்னாடியே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இது இருந்துச்சான்னு பார்க்குறாரு. ஓகே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்த ஆர்டிகல் இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் ரூல் இருக்கும்போது இந்த அசென்ட் வித்ஹோல்டிங் ரெஃபரிங் டு த கிரவுன். ஓகே. இந்த மூணுமே கிரவுன் இருந்தது. ஏன் கிரவுன் இருந்ததுன்னா அப்போ கவர்னர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிரவுன் ஆஃப் த பிரிட்டிஷ். இந்தியாவை ப்ராவின்ஸாக பிரிச்சிருந்தாங்க, மாகாணங்கள், மெட்ராஸ் பிரசிடென்சி. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி தான் எல்லா கவர்னர்ஸுமே வரணும்னு ஆசைப்படுற இடம். இப்போ பக்கிங்ஹாம் கேனல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னரோட பேரில் தான். அப்புறம் கிங்லி ப்ராவின்சஸ் கூட இருந்திருக்கு. அப்சல்யூட்லி. அப்போ அந்த ப்ராவின்சஸ் வரக்கூடிய கவர்னர்ஸ்க்கு என்ன பவரோ அந்த பவரை 1950 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கவர்னருக்கு கொடுக்குறாரா? கவர்னருக்கு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? யூனியன். ஓகே. ஸோ எங்க கிரவுன் இருந்ததோ அங்கே யூனியன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட். மிக கரெக்ட், எக்ஸாக்ட்லி. எங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கோ அங்கே வந்து கவர்னரோட ரோலை வந்து கொண்டு வராங்க, ஃபிட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. கிரவுனுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் த கேஸ் மேபி. ஸோ அப்போ என்ன நடக்குது? கவர்னருக்கு இந்த 3 பவர் என்ன வந்து அந்த டைமில் கவர்னருக்கு இருந்ததோ அதே பவரை தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா திங் நடக்குது, டிபேட். என்ன நடக்குது? as soon as possible இருக்கணுமா இல்லை காலவிதி கொடுக்கணுமா? 6 மாதம் 3 மாதம் அதுக்குள்ள அசன் கொடுக்கறது வித்ஹோல்ட் பண்ணுறது, செக் பீரியட் கொடுக்கணுமான்னு டிபேட் வருது. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இந்த டைமே வேணாம், as soon as possible. கைக்கு பில்லு வருதா உடனே as soon as possible. என்ன எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு சொன்னால் as soon as possible, I'll come as soon as possible-னா 6 மாதத்துக்கு அப்புறம் வர மாட்டீங்க, உடனே வந்துடணும். அப்போது as soon as possible-ஓட இன்டென்ட் என்னன்னா, ஒரு பில் கவர்னர் கிட்ட வந்தால் அசன் கொடுக்கறதோ வித்ஹோல்ட் பண்ணுறதோ ரெஃபரிங் டு த பிரசிடென்ட்டோ உடனே நடக்கணும். ஓகே. அதை கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டால் பாக்கெட் விட்டோ அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. பாக்கெட் விட்டோனா என்ன? இப்போ ஒரு பில்லை வந்து தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணாங்க. பாக்கெட் விட்டோக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு கவர்னர் வச்சிருந்த காலவிதி தான். 3 வருடங்கள் பில்ஸ் மூவ் பண்ணாமல் இருந்தார்ல, அதான் பாக்கெட் விட்டோ. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பவரை நீங்கள் செலுத்தணும். ஆமாம். அந்த பவரை யூஸ் பண்ணி நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு பியூரோக்ராட்டிக் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் வார்த்தையை. ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் லேட் ஆகுங்கன்னு. ஆமாம். நீங்கள் கவர்மெண்ட்டோடைய சட்டங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாரையுமே சீக்கிரமாக தான் கிளியர் பண்ண சொல்லுது. ஆனால் எங்கேயுமே காலவிதி பெருசாக கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுக்காத பொழுது என்ன ஆகுது? கூடிய சீக்கிரம் பண்ணணுன்றத காலதாமதமாக பண்ணக்கூடிய ஒரு மாடலில் தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் கவர்னர் பண்ணியிருக்காரா? எக்ஸாக்ட்லி. இப்போது கவர்னர் 3 இயர்ஸ் வந்து அதை ஹோல்டில் வைக்கக்கூடிய பவர் கவர்னருக்கு கிடையாதுன்னு சொல்கிறத விட இன்டென்ட் ஆஃப் த எக்ஸாக்ட்லி ஆர்டிகல் 200 இஸ் இன் அ வெரி தின் லைன் ஆஃப் லா. அங்கே எங்கேயுமே வந்து டைம் லைன் கொடுக்காதனால நான் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கலான்றது கிடையாது. குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான மசோதாக்களில் முடிவெடுக்கும் போது உங்களுடைய சிந்தனையை வந்து அதை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் கொடுத்துருக்காங்களே சார். எக்ஸாக்ட்லி. ஓன் ப்ரொசீஜரை வந்து கொண்டு வரதுக்கான பவர் யாருக்குமே கிடையாது. இந்த நாட்டில் ஓன் ப்ரொசீஜர் கொண்டு வரதுக்கான பவர், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட், நோபடி ஹஸ் த பவர். ஓகே. நோபடி ஹஸ் த பவர். அப்படி ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்து ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையோ ப்ரொசீஜர் பிரிஸ்கிரைப் பை லாவையோ செயல்படுத்தினா அது அன்கான்ஸ்டியூஷனல் ஆகிடும். ஓகே. இப்போ அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் as soon as possible இன்டர்பிரட் பண்ணி டைம் லைன் கொடுக்கலைங்க, நான் பாட்டு ஹோல்டில் வச்சுப்பேங்க பில்ல, பிகாஸ் தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் பிஹைண்ட் இட். ஓகே. சம்டைம்ஸ் ஈவன் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தால் கூட நீங்கள் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி அட்டார்னி ஜெனரல் கிட்ட கன்சல்ட் பண்ணி கவர்னர் ஹாஸ் ஆல் த பவர் டு டிஸ்கஸ் வித் அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணா பிரசிடென்ட், ஈவன் சீஃப் ஜஸ்டிஸ் கூட கன்சல்ட் பண்ணலாம். ஓகே. கவர்னரால முடியுமா? கவர்னரால வந்து அட்டார்னி ஜெனரல் கிட்ட கன்சல்ட் பண்ண முடியும். இந்த மேட்டர் ஒரு சமயம் பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்றாங்க, பிரசிடென்ட்க்கு ஒபினியன் வேணும் அந்த லா மேல, டைரக்டா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணக்கூடிய பவரும்
கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பவர் கொடுத்துருக்கும் பொழுது ஓகே அந்த பவரையே நான் செலுத்த மாட்டேன்னு சொல்றது தான் பாக்கெட் வீட்டோ. ஓகே சார். குறிப்பாக சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புறாங்கன்னா ஒன்று ஒப்புதல் கொடுக்கணும், இல்லாட்டினா நிராகரிக்கணும், அதாவது திருப்பி அனுப்பணும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அந்த ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் தான் பொருள். அப்படி திருப்பி அனுப்பும்போது சில பல கரெக்ஷன் சொல்லணும், அதை பற்றி ஒரு நோட் எழுதணும், என்ன நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோட் ஒன்று எழுதணும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படி பண்ணாதான் எங்களால் சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்ப முடியும். கவர்னர் அப்படி எந்த ஒரு இஷ்யூவையும் ஒரு பண்ணவே இல்லை. குறிப்பாக அந்த கரெக்ஷன் சொல்லணும், அதுக்கான நோட் எழுதணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அட்டர்னி ஜெனரலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் பண்ணக்கூடாது, நோட் போட்டு தான் நீங்கள் அனுப்பணுங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? Definitely somebody was occupying the highest position in the government at the level of governor. ஒரு விஷயத்தை வந்து வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பும்பொழுது ஓகே அதுக்கான டீட்டெயில்டு ரீசனிங்கை கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன் அப்படின்னா ரீசனிங் கொடுத்தாதான் எந்த ரீசனுக்காக இந்த பில்லை வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காருன்னு லெஜிஸ்லேட் பண்ணுறவங்களுக்கு புரியும். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு மேட்டர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட்லேயும் சென்டருக்கும் ரிப்பக்னன்சி இருக்குது. ஓகே. ஆஸ் அ சம்டைம்ஸ் கவர்னர்ஸே லாயர்ஸாகவும் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா லாயராக இருந்தவர், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா லாயராக. ஸோ ப்ராக்டிசிங் லாயர்ஸும் சம்டைம்ஸ் வருவாங்க. ஸோ தே நோ வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் த இஷ்யூஸ் தட் கேன் கம் இன் த கோர்ட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இல்லை எனக்கு ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் வேணும்னா லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசிட்டு கூட நீங்கள் ஒரு நோட் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த நோட்டை கொடுத்தாதான் என்ன பண்ணணும்னு ஸ்டேட் வந்து பில்லு வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு பார்க்கணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் நோட்டே கொடுத்தாலும் ரீசனிங்கே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு கிடையாது. ஓகே. யாருக்கு? ஸ்டேட்டுக்கு. அதை தாண்டியும் அவங்க அதை பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன மொத்தமாக மாற்றிட்டும் அவங்க பாஸ் பண்ண முடியும். செகண்ட் டைம் மாற்றிட்டு கவர்னருக்கு அமிச்சா ஆஸ் பர் ஆர்டிகல் 200 he has no choice but to give assent. கான்ஸ்டியூஷன்லேயே தெளிவாக சொல்லியிருக்கேன் சார், கவர்னர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் படி தான் கவர்னர் செயல்பட முடியுங்கிற ஒரு விஷயமே வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கே. டெஃபினெட்லி அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. கவர்னர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷம் ஐ எம் நாட் சேயிங் கவர்னர் பண்ணுறது எல்லாமே தவறு அப்படின்னு நான் வரல, அந்த பாயிண்ட்டுக்கே வரல. ஓகே. ஐ எம் ஒன்லி கமிங் டு தி இஷ்யூ பேஸ்ட் பாயிண்ட். ஒரு 3 வருடங்கள், அதாவது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டே 5 வருஷம் தான். ஓகே. அதில் பாஸ் பண்ணுற பில்லை நீங்கள் 3 வருஷம் நிலுவையில் வச்சிட்டிங்கன்னா அப்போ எதுவுமே செயல்படுத்த முடியாது, ரிஃபார்ம்ஸே கொண்டு வர முடியாது. ஓகே. ப்ராமிஸ் பண்ணுறதை கொண்டு வரலன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? எலெக்டட் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஈஸி போயிட்டு என்ன சொல்லுவாங்க, பிஜேபி அரசாங்கம் அவங்க அரசாங்கம் இருக்கும்போது கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவரால் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியல, கன்வீனியன்ட்டாக எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வரலன்னு சொன்னால் கவர்னர் மேலே பழிய போட்டு அவங்க வந்து எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிதான் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலின் போது என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு ட்ரிச்சியுடைய பொதுக்கூட்டத்துல முதல்வர் ஆரம்பிச்சாரு. ட்ரிச்சி தான் என்னுடைய முதல் தேர்தல் பொதுக்கூட்டம். அங்க என்னுடைய பிரச்சாரத்தை வந்து நான் ராஜ்பவன்ல இருந்து ஆரம்பிச்சேன்னு சிஎம் சொல்றாரு. கரெக்டா. அப்போ பொலிட்டிக்கலாவும் இது ரைட் கிடையாது. ஓகே. அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ ஒரு ஏங்க இந்த பில்லை பாஸ் பண்ணலன்னா கவர்னர் அப்ரூவ் பண்ணல, கவர்னர் கிட்ட நிலுவையில் இருக்கு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கோம், அதை பாருங்கன்னு பேசக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சிஎம்ஏ சொல்றாரு, நாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், தயவு செஞ்சு ஆர்.என். ரவியை நீங்க வந்து மாத்திடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சிஎம் பல இடங்கள்ல பேசியிருக்காரு. அப்ப கம்ஃபர்ட் வந்துருச்சா? அப்போ அவங்களுக்கு என்ன, அப்போ நீங்க ஒரு பில்லையும் நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருந்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஏகப்பட்ட ஒர்க்கு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர் வந்தா அவங்களுடைய இன்எஃபிஷியன்ஸுக்கு கொண்டு போகலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா நாங்க பாஸ் பண்ணிட்டோம், கவர்னர் அப்ரூவ் பண்ணல, அப்ப மொத்த பிளேமும் கவர்னர் மேல போகுது. கவர்னர் மேல போகும்போது அது சென்டருடைய ஆன்டை சென்டர் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒன் ஆஃப் த அப்சர்வேஷனாகவும் ஆன்டை ஃபெடரல், இது கூட்டாட்சிக்கு எதிரானதுங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. கரெக்ட். சி ஃபெடரல் ஆஸ்பெக்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், ஈவன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களாக கூட இருக்கட்டும். ஏன்னா அந்த டைமில் காங்கிரஸ் வந்து பிரதான கட்சியாக இருக்கும்பொழுது பிஜேபி வந்து ஃபெடரலிசம் பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஃபெடரலிசம் நோட்ஸையும் அறிஞர் அண்ணாவும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் கலந்துரையாடின அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் தமிழ் ட்ரீம், அதாவது மாபெரும் தமிழ் அவருடைய புக்கில் போட்டிருந்தது. அப்போ தான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரு எம்பி இவரு எம்பி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஃபெடரலிசம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதை படிக்கும்போது எனக்கே தெரிஞ்சுது ஃபெடரலிசம்
ஆஸ்பெக்ட் ஆகப்பட்டது யார் பாதிச்சாலுமே பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பாதிக்கிற மாதிரி. ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபெடரலிசம் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃபெடரலிசம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய எல்லா காரியமும் சீரியஸா பார்க்கப்படும். ஓகே, ஏன்னா ஃபெடரலிசம் அஃபெக்ட் பண்ணா டெமோக்ரஸி அஃபெக்ட் பண்ற மாதிரி. அப்போ ஆளுநர் வந்து இன்னைக்கு பில்ஸை வந்து நிலுவையில வச்சாருன்னா அப்ப எது ஃபெயிலியர் ஆகுதுன்னா டெமோக்ரஸி ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, பீப்புளோட வில்லு தான் ஃபெயிலியர் ஆகுது. அரசியலமைப்பே ஆளுநர் மீறுகிறார் நாம எடுத்துக்கலாமா, இது புரிஞ்சுக்கலாமா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆர்டிகல் 200 வந்து கிளியரா இருக்கா அப்படின்னா இல்ல, இங்க இல்ல. பட் இன்டென்ட் நம்ம போய் பார்க்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டிகல் 200 எடுத்துட்டு போயிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தாட்டோட நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணல, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கொடுத்துருக்காங்க, டைம் லைன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கிளியரா சொல்றாரு, அங்க டைம் லைன் வேணாங்க, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோல ஆர்டிகல் 200 முன்னாடி ஆர்டிகல் 175 டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் அதுல சொல்லியிருக்காரு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஏன்னா கூடிய சீக்கிரம் எந்த விஷயமா தான் டெசிஷன் எடுக்கணும், நீங்க டிலே பண்ணக்கூடாது. உங்ககிட்ட பில் வந்தா அடுத்த நிமிஷமே அப்ரூவ் பண்ற பவர் நான் தரேன் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சப்சிக்வெண்டா அரசியல் சட்டம் வந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது 2010 புஞ்சி கமிஷன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெங்கடச்சலையா கமிஷன், இதுல எல்லாத்துலயுமே இந்த இஷ்யூ பேசப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 200 ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பத்தி புஞ்சி கமிஷன்ல கிளியராவே சொல்லிட்டாங்க, தயவுசெய்து டைம் லைன் கொடுங்கப்பா அப்படின்னு 2010 சொல்லிட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி இல்லையே, அப்ப இருந்தது காங்கிரஸ். அதுவும் கூட்டாட்சி தத்துவத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பல ரீஜனல் பார்ட்டிஸோட அப்படி இருக்கும் பொழுது அப்பயே அது ஒரு தடையா பார்க்கப்பட்ட பொழுது இன்னும் 2025 இருக்கும், 15 வருஷம் போயிடுச்சு. புஞ்சி கமிஷன் வந்து டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப டைம் லைன் நாட் ஒன்லி ஃபார் த கவர்னர், ஈவன் பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க புஞ்சி கமிஷன்ல. எதுக்காகனா இந்த டைம் லைன் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அரசியல் சட்டத்துல. அப்படி கொண்டு வரலனா அட்லீஸ்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்ங்கிறது இமிடியேட்லிங்கிற வார்த்தையோட செயல்படுத்தணுமா என்னன்னு தெரியல. ஒரு சட்டத்தை திருத்தணும்னு சொல்றீங்க, அதாவது கான்ஸ்டிடியூஷன் திருத்தணும். இட் இஸ் அகைன் a difficult task. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் கொண்டு வரும்போது அகைன் a difficult task. எஸ், ஏன்னா பல டெஸ்ட் அது வந்து பாஸ் பண்ணணும் எல்லா மாற்றங்களும். பட் at the end of the day the convenience is given to the governor. ஓகே சார், எனக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புறாங்க, கவர்னர் அதை வந்து வித்ஹோல்ட் பண்றாரு. வித்ஹோல்டு பண்ணுகிறார் என்றால் அது வந்து திருப்பி அனுப்பப்பட்டது தான் பொருள். மறுபடியும் அதே மசோதாவை சட்டமன்றம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. கவர்னர் இப்போ என்ன பண்ணணும், அதாவது ஒப்புதல் கொடுக்கணுமா, வித்ஹோல்டு பண்ணணுமா, இல்லை ஜனாதிபதிக்கு ரெஃபர் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி வந்து வித்ஹோல்டு பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டிங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குன்னா, செகண்ட் டைம் அவங்க அனுப்பும்போது அசன்ட் கொடுக்குற ஒரே சாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒப்புதல்லாம் கொடுத்தாகணும். அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் மூணுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. செகண்ட் டைம் ஒப்புதல் மட்டும் தான் கொடுத்தாகணும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்படிதான் வந்து ஆர்டிகல் 200 ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சரி. சோ அப்போ செகண்ட் டைம் வரும்போது மூணு சாய்ஸ் இல்ல, ஒரே சாய்ஸ், அதாவது ஒப்புதல் கொடுக்கணும். அப்சல்யூட்லி. அப்போ சாய்ஸ் எப்ப எக்ஸசைஸ் பண்ணலாம், முதல் வாட்டி பில் வரும்போது தான் மூணு சாய்ஸ். ரெண்டாவது வாட்டி பில் அமிச்சு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சேஞ்சஸ் பண்ணியோ இல்ல திருப்பி பாஸ் பண்ணி அமிச்சா யூ ஹேவ் ஒன்லி ஒன் சாய்ஸ் பட் டு அப்ரூவ் இட். சார், சுப்ரீம் கோர்ட் கடந்த காலங்களில் தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக பல கடுமையான அப்சர்வேஷன் பேரறிவாளன் விடுதலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, கவர்னர் இஸ் ஏ ஸ்டெனோகிராஃபர் ஆஃப் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட், ஹீ இஸ் அ ஜஸ்ட் ஸ்டெனோ. நேற்றுக்கு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, கவர்னர் இஸ் ஏ ஜஸ்ட் அட்வைசர், அவர் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, அவர் வந்து ஒரு அட்வைசர் மட்டும்தான். இப்படி ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன்ஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் கவர்னர் நோக்கி கொடுக்குறாங்களே சார், இதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? ஐ திங்க் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி அண்டர்ஸ்டுட். ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து டைம் அண்ட் அகெயின் கவர்னரோட ரோலை வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. கேள்வி நீங்க வந்து அது கேள்விக்குறி ஆகுன்னு சொல்றீங்க, நான் சொல்றது ஸ்பெசிஃபை பண்றாங்கன்றேன். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். அவங்க ஸ்கோப்பை டிட்டர்மின் பண்றாங்க. காரணம் என்ன, ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா யூனியன் பயஸ், யூனியனுக்கு பயஸ், யூனிட்ரி. ஆமா, ஆல்ரெடி எல்லா ஃபீச்சர்ஸுமே. இப்போ கவர்னர் வந்து கையில் எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ ஃபெடரலிசம்க்கு தான் எல்லாரும் வந்து we came together. Okay. Here I am not the supporter of union, neither I am supporter of the federalism. I am supporter of the constitution. ஏன்னா பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓ பிஜேபி ஆதரவாளரா, டிஎம்கே ஆதரவாளரா அப்படின்னு உங்களையும் பார்க்கலாம் என்னையும் பார்க்கலாம். தட்ஸ் நாட் த ஆப்ஜெக்டிவ். த ஆப்ஜெக்டிவ் நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோம்னா கான்ஸ்டிடியூஷன் என்ன நினைக்குதுன்றது நம்மளோட பாயிண்ட். We are for constitution. ஆனாலும் கான்ஸ்டிடியூஷன் வந்து யூனியன் பயஸ்டு தானே இருக்கு. Exactly. I will not say constitution is not union biased. At any day 1950 ல இருந்து இன்ஃபேக்ட் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்ததே அது யூனியன் பயஸ்டு தான் இருக்கணுங்கிறது தான். ஓகே, அதுல ஃபெடரல் ஃபீச்சரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா we are all coming together. ஓகே,
அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இஸ் அ நேஷனலிஸ்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் இன்டெகிரிட்டி, யூனிட்டி, சாவர்னிட்டிக்காக செயல்பட்டவர். அப்போது அவர் ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாருன்னா அது டெஃபினட்டாக யூனியன் பேஸ்டாக தான் இருக்கணும், இருந்தது. பட் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஃபெடரலிசமையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஓகே, அப்படி ஃபெடரலிசம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்கும் பொழுது அதில் பிரிட்ஜ் அமைய வேண்டியது, ஃபெடரலிசம்க்கு பிரிட்ஜ் அமைய வேண்டியது கவர்னர். ஆனால் கவர்னர் ஃபெடரலிசமை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான எந்த செயல்பாடும் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் அரசியல் அமைப்பு சட்டத்துடைய இன்டென்ஷன். That is constitutional morality, that is constitutionalism. ஆனாலும் இங்க தமிழ்நாட்டில் கவர்னர், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் கவர்னர் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து பஞ்சாப்லயோ தமிழ்நாட்டிலையோ பேரலல் கவர்மெண்ட்டாக தானே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கவர்னரே சர்டன் டைம்ஸ் பர்செப்ஷன் அவங்களே பர்சீவ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா. இது வந்து காங்கிரஸ் டைம்ல நானே யோசிச்சிருக்கேன். ஓகே, நிஜமாலே காங்கிரஸ்லேருந்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர்லேருந்து இல்லாட்டி பிஜேபியில் வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ்லேருந்து டைம் அண்ட் அகெயின் வந்து அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா, அப்படிதான் நிஜமாலே வந்து இல்லை கவர்னரே அப்படி நினச்சிக்கிறாரா? ஓகே, ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்து தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அவருக்கும் கவர்னர் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவர் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. கரெக்டா? இன்ஃபேக்ட் அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி மசோதாவுக்கு 2 பேர் வந்து இந்தியாவில் வந்து பிரதானமாக எதிர்த்தாங்க. டிஎம்கே கூட பெருசாக எதிர்க்கல. டிஎம்கே இன்ஃபேக்ட் எதிர்க்கவே இல்லை ஜிஎஸ்டிக்கு. புருஷல அம்மா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா தே வாய்ஸ்ட் அவுட் வெரி இம்பார்ட்டன்ட் கன்சர்ன் அபவுட் ஜிஎஸ்டி. பட் அதே ஜிஎஸ்டியை நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக கொண்டு வராரு. அப்போ அதே பிரைம் மினிஸ்டர் குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் ஒரு 50% ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. இவர் பிஎம் ஆன பிறகு ஸ்டேட்டுக்கு 30% தான் கொடுக்குறாரு. இப்படி வந்து பல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் who was a champion of federalism, he was a champion of federalism with respect to state. அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஓகே, ஐ ஹாவ் ரியலி அ டவுட். பிரைம் மினிஸ்டர் வில் சே ஆல் தீஸ் திங்ஸ். அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்னர் மேலே சார்ஜ் இருக்கும்போது இன்டெரக்டாக பிரைம் மினிஸ்டர் மேலே வைக்கிறாங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், ஐ எம் வெரி ஷுர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி செயல்படணும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த பாயிண்ட்ல வந்து நான் என்றைக்குமே அக்ரி பண்ண மாட்டேன். கவர்னரே நினச்சி நம்ம வந்து சென்டர்னாலே நம்ம வந்து எந்த பில்லையும் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அப்போ எல்லா 29 ஸ்டேட்டுக்கும் கவர்னர்ஸ் எல்லாரையுமே டைரக்ட் பண்ணுறாங்களா என்ன? ஐ டோன்ட் திங்க். பட் கவர்னர் ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும்போது பாஜகவோட தொடர்பு படுத்தி தானே எல்லாரும் பேசுகிறாங்க. அதான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து இட் ஹஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் ப்ரௌனி பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டிஎம்கே கிட்ட போயிட்டு ஒரு சாமானிய மனிதர் ஏங்க நீங்கள் சொன்ன ஸ்கீமை கொண்டு வரலன்னா அவங்க ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்கள் பில் பாஸ் பண்ணிட்டாங்க, கவர்னர் தடை பண்ண. உங்களுக்கு தெரியாதுங்களா? இதோ பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் வந்திருக்கு, எங்களுடைய இணையதளத்தில் போட்டிருக்கோம், இந்த மாதிரி வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு ப்ராபகண்டா பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, கவர்னரா சிஎம்ங்கிறது இஸ் நாட் த கன்சர்ன். ஓகே, ஆர் வி ஒர்க்கிங் ஆஸ் பர் த இன்டென்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் brought by Baba Saheb Dr. B.R. Ambedkar, who gave so much of thought. தாமரை ஆர்டிகிள் 200 Erstwhile டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 175 3 நாள் கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளும் 16 மணி நேரத்துக்கு மேலே டிபேட் நடந்திருக்கு. தாமரை 17th October 1949 லாஸ்ட் ஆஃப் த டிபேட் ஹேப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல்ஸ் 175 1949. அப்போ யோசிச்சு பாருங்க, கான்ஸ்டியூஷன் வரதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் கூட போயிட்டு இருக்கு ஆர்டிகல் 200 பற்றி. ஆர்டிகல் 200 பத்தி 3 நாள் நடந்திருக்கு. ஐ அம் நாட் ஈவன் ஸ்பெசிஃபைங் தி என்டையர் கான்ஸ்டிடியூஷன். ஐ ஹேவ் a dates with me. கான்ஸ்டிடியூஷன்ல எங்க டேட்ஸ் இருக்கு, எந்தெந்த டேட்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட் நடந்திருக்குன்னு. அந்த டேட் எடுத்து பாத்தீங்கன்னா 17th October 1949 அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 200 பத்தி, தட் இஸ் Erstwhile 175 ஃபைனலைஸ் ஆகும்போது ஆர்டிகல் பாசிபிள்ங்கற வார்த்தைக்காகவா? ஆமா, அந்த அளவுக்கு டிபேட் நடந்திருக்கு. ஒரு சில மெம்பர்ஸ் வந்து சொல்றாங்க as soon as possible வேணாம், பாபா சாஹிப் வேணாம், அப்படி வெச்சோனா நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல டைம் ஃப்ரேம் கொடுக்கல, டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணலனா கவர்னர் தூக்கிடுவாங்க பிரிட்டிஷ். ஓகே, அதனால டைம் ஃப்ரேம் இல்லாட்டியும் எது தேவைங்கிறத டக்குன்னு கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் டைம் இருக்கும்போது. ப்ராப்ளம் கேம் இன் இந்தியா ஸ்டார்டட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். அப்போ அந்த as soon as possibleங்கிறத ப்ரொக்ராஸ்டினேஷனா மாறும்னு கூட சில கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி மெம்பர்ஸ் பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கான ஒரு இடமாவே அது மாறிடும் அப்படிங்கறத யூகிச்சிருக்காங்க. இது நம்ம இன்னைக்கு பேசுறோமே, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அன்னைக்கே பேசுறாங்க. இது எதுவும் புதுசு கிடையாது இஷ்யூ.
ஃபோர்சீ பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரிஜினல் இன்டென்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் த ஹைஸ் ஆஃப் பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களோட ஐஸில் பார்க்கலாம். நம்ம அவர் கிளியராக இருந்தார். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கைக்கு வந்த உடனே முடிவெடுங்க, முடிவெடுக்காமல் இருக்காதீங்க, இது ஃபெடரலிசம்க்கு அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் வந்து யூனியனாக இருக்குது, அந்த பவர்ஸ் ஆகப்பட்டது ஸ்டேட்டுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். மினிமம் பவர்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ், ரிபக்னன்சி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை ரிசால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரோலை தான் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கும்போது, இந்த பவரை கவர்னர் இஸ் தேர் டு டிசைட் அண்ட் நாட் டு ஹோல்ட். கவர்னர் இஸ் தேர் டு யூஸ் இஸ் பவர், நாட் டு வித்ஹோல்ட் த பவர். ஓகே, இந்த 2 மந்த்ரால தான் கவர்னர் இயங்கணும். அப்போ கவர்னர் என்ன பண்ணணும்? பவரை செயல்படுத்தணும், டிசைட் பண்ணணும், இது வேணுமா வேணாமா. அப்படி இல்லைன்னா பில்ஸ் வந்து நிலுவையில் வைக்கக்கூடாதுங்கிற டிக்ளரேஷன் வருமா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். செகண்ட் டே இன்னைக்கு ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கு. திங்கக்கிழமையும் ஒத்தி வச்சிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி டிபேட்டில் 3 நாள் நான் சொன்னேன் உங்களுக்கு. 17 October 1949 வரைக்கும் நடந்தது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அதே ஆர்டிகல் 200 as soon as possible வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் டிபேட் நடந்துட்டு இருக்கு. 4 சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தரப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புல, யூத் தரப்புல, கவர்னர் தரப்புல பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அவர் அப்பியர் ஆயிருக்காங்க. இவ்வளவு பெரிய டிபேட் இன்னைக்கு நடக்குது தாமரை. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும், கவர்னரோட பொசிஷன் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும். as soon as possible என்றது எவ்வளவு சிந்தனை பண்ணி அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் நிக்குதுன்னா அது காரணம் பாபா சாஹேப் கொண்டு வந்த அந்த ஆர்டிகல் 200 இருக்கக்கூடிய as soon as possible. அந்த as soon as possibleங்கிறது ஹையஸ்ட் பவர் டு அ கவர்னர். தயவு செஞ்சு அந்த பவர் யூஸ் பண்ணணும். ஓகே சார், அதான் பாயிண்ட். என்னுடைய கடைசி கேள்வி சார், சமீபத்தில் கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்லையும் ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே போல் கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான வழக்காக போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் இந்த வழக்கை நாம் எதிர்பார்க்க முடியுமா சார்? ஐ வில் see this as ஆர்டிகல் 200 உடைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அதை பார்க்கப்படும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஓகே, ஏன்னா இந்த இஷ்யூ ஆகப்பட்டது 3 days ஆர்கியூ பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கவர்னருக்கு எதிராக பல்வேறு அப்சர்வேஷன்ஸ் டைம் அண்ட் அகைன் தே ஹேவ் பீன் எவ்ரி இயரிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் 3 கொஸ்டின் பாக்கெட் வீட்டோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு கெடு வைக்கிறாங்க. நாளைக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லி ஆகணுங்கிற ஒரு செக்கெல்லாம் வைக்கிறாங்க. அப்சல்யூட்லி. அண்ட் இங்க இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல் 200 ஆகப்பட்டது நான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இது அப்ளிகபிளா நான் பார்க்கல. ஓகே, மற்ற நாடுகளுக்கே இது ஒரு பாடமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, காரணம் என்னன்னா எல்லா நாட்டிலையுமே கவர்னர்ஸ் இருக்காங்க, எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. எங்கெல்லாம் ஃபெடரலிசம் இருக்கோ, எங்கெல்லாம் ஃபெடரேஷனா இருக்காங்களோ, அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன்ஸ் ஆகப்பட்டது காமன் லாக்கே வந்து இது ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஐம் ஜஸ்ட் அவைட்டிங் சுப்ரீம் கோர்ட் எந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் எந்த மாதிரி ஜட்மெண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்கன்னு. டெஃபினெட்லி மண்டே வந்து ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்ச உடனேயே வரக்கூடிய நாட்களில் ஜட்மெண்ட்ஸ் வரும். அப்படி நம்ம வரும்பொழுது டெஃபினட்டாக ரிவ்யூ பண்ணுவோம். அதில் ஆர்டிகல் 200 ரெட் வித் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி டிபேட், ரெட் வித் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரோட விஷன், ரெட் வித் த பிரசன்ட் ஜட்மெண்ட் தட்ஸ் கோயிங் டு கம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிகல் 200 டிரைவ் பண்ணான்ட்டு. ஆர்டிகல் 200 gives the power to the governor to decide and not to withhold or not to have pocket veto. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்க இந்த வழக்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசுறீங்க. கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், இல்லை என்றால் நிறுத்தி வைக்கணும், இல்லை என்றால் ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும். 3 ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். கவர்னருக்கு பவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாக்கெட் வீட்டோவை அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. திருப்பும் வெகு விரைவில் வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நாம் விரிவாக பேசலாம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யா சார். நன்றி தாமரை.